தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4. ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேதனைகளோ துன்பங்களோ எம்மை அணுகாமல் எம்மை படைத்து பாதுகாத்து வரும் எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காகவும் கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, எங்களுடைய உபத்திரங்களின் மத்தியில் நீர் எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. எங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி போட்டதற்காக நன்றி. எங்களுடைய பிணைப்படுதலிலிருந்து விடுதலையை தந்ததற்காக நன்றி. பாவ சாபங்களிலிருந்து விடுதலையை தந்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி. ஏசப்பா, இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் நீர்தான் ஏசப்பா. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அவற்றையெல்லாம் தந்து நீர் பலப்படுத்துவீராக. ஆமேன்.